Hi friends, welcome to Indhu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப சாஃப்ட்டான ரொம்பவே டேஸ்டான நல்ல ஜூஸியான குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்ல டேஸ்டான ஜூஸியான குலாப் ஜாமுன்கான குட்டி டிப்ஸ் எல்லாமே உள்ள சொல்லிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பாக்கெட் அளவு GRB குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குமோ அதை நீங்க எடுத்துக்கலாம். ஒரு பாக்கெட் அளவு மாவு 1 கப் அளவு இருக்கு. இத ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் சேர்த்து செஞ்சீங்க அப்படினா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்ககிட்ட பால் பவுடர் இல்லனா மட்டும் இத நீங்க விட்டுருங்க. இதில இப்போ 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா ஈவனா mix பண்ணி விட்டுக்கலாம். நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சமா சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்க பால் பவுடர் சேர்க்காம செய்றீங்க அப்படினா நல்லா திக்கான பாலை காய்ச்சிட்டு அதை சேர்த்துக்கோங்க. மாவை ரொம்ப அழுத்தம் கொடுக்காம நல்ல ஸ்மூத்தான மாவா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான மாவா இருக்கணும். இப்போ இத ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஊற வெச்சுக்கலாம். ஜீரா பாகு நம்ம ரெடி பண்றதுக்கு ஒரு கடாயில நீங்க எந்த கப்ல 1 கப் அளவு குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்தீங்களோ அதே கப்ல 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லனா விட்டுறலாம். இப்போ இந்த சர்க்கரை தண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு அந்த பிசுபிசுப்பு தன்மை வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்க நமக்கு நல்லாவே தண்ணி வத்தி இருக்கு. தண்ணியை தொட்டு பாத்தீங்கன்னா பிசுபிசுன்னு இருக்கணும். அதுதான் வந்து பக்குவம். இந்த டைம்ல ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த மாவு ரெடியா இருக்கு. கையில எண்ணெய் அல்லது நெய் தடவிட்டு கொஞ்சமா மாவு எடுத்து இத நம்ம உருட்ட ஆரம்பிச்சிரலாம். உருட்டுறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 உள்ளங்கைக்கு நடுவுல வச்சு ஃபர்ஸ்ட் வந்து சப்பட்டையா தட்டிக்கோங்க. அதுக்கு அப்புறமா இப்படி அழுத்தி உருட்டி விட்டுக்கோங்க. உள்ளங்கையில நல்லா பால் மாதிரி உருட்டிட்டு அப்படியே கொண்டு வந்து 4 விரல்களை வச்சு ஒரு 30 செகண்ட் மட்டும் உருட்டிக்கோங்க. அவ்வளவுதான், நமக்கு சூப்பரான வழுவலன் பால் ரெடியா இருக்கு பாருங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கடாயில எண்ணெய் சூடுபடுத்திட்டு எண்ணெயை வெதுவெதுப்பான சூட்ல வச்சுக்கோங்க. ஸ்டவ் லோ டு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு இந்த குலாப் ஜாமுன் பால்ஸை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப அழுத்தி திருப்பி விட்டுறாதீங்க. இந்த மாதிரி மேலாப்புல திருப்பி விட்டுக்கோங்க. கண்டிப்பா ஸ்டவ்வை வந்து லோ டு மீடியம் ஹீட்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போதான் நமக்கு வெடிப்பு வராது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற குலாப் ஜாமுனை சக்கரை பாகுல சேர்த்துடலாம். இது ஒரு 3 மணி நேரம் ஊறணும். இதே மாதிரி நம்ம மற்ற எல்லாத்தையுமே போட்டு வச்சிடலாம். இப்போ 3 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்க நமக்கு சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடியா இருக்கு. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.